Hi students, welcome to Best Mathematics. இன்னைக்கு நம்ம class 10th chapter 3 algebra வந்து example 3.7 பார்க்க போறோம். இப்போ கொடுத்திருக்க equation பாத்தீங்கன்னா x by 2 minus 1 is equal to y by 6 plus 1 is equal to z by 7 plus 2. இது ஒரு continuous equatingல 3 equations equal பண்ணி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து தனியா ஒரு equation கொடுத்திருக்காங்க y by 3 plus z by 2 plus is equal to 13. ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் நம்ம எப்படி சால்வ் பண்ணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்ற பண்ணுவோம். ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் மேக்ஸிமம் வந்து ஈக்குவேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ண மாட்டோம். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி மாடலில் மாற்ற போகிறோம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? y by 3 plus z by 2 is equal to 13. ஆல்ரெடி ஸ்மால் கிளாஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஃப்ராக்ஷன்ஸ் வந்து அடிஷன் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து அந்த எல்சிஎம் நம்மளால் இதை மல்டிப்ளை பண்ணி பண்ணுவோம். இது நீங்கள் ஸ்மால் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். இங்கே வந்து 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ரெண்டு டினாமினேட்டர் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது இதற்கான காமன் எலமெண்ட்ஸ் எதுவுமே வராது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒய்யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடு, இந்த இசட்டை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன கேட்கும்னா 2 into y is come to 2y plus 3 into z is come to 3z. லாஸ்ட் வந்து இந்த 3 2 மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் எழுதிருங்க 6 is equal to 13. ஓகேவா? இங்கே டிவைடில் இருக்க 13 ஈக்குவலுக்கு ரைட் சைட் போகிறப்ப நமக்கு என்ன ஆகும்னா மல்டிப்ளாக மாறும். அப்போது 2y plus 3z is equal to 13 into 6. ஓகேவா? 13 into 6 மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? 2y plus 3z is equal to 3 6 are 18, remaining 1 6 is 6 plus 1 7. ஓகேவா? திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. இல்லைன்னா 3 கூட வச்சுக்கலாம். ஓகேவா? நமக்கு வந்து ஈக்குவேஷன் நம்பர்னால நமக்கு சம் வந்து எந்த வித சேஞ்சஸும் ஆக போகிறோம். ஸோ இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். அப்போ நம்மக்கிட்ட ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. 3 வேரியபிளுக்கு நமக்கு எத்தனை ஈக்குவேஷன் வேணும்? 3 ஈக்குவேஷன் வரும். ஸோ அவங்க மேலே கொடுத்த கண்டிஷன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்த 2 ஈக்குவேஷன் உருவாக்க போகிறோம். இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் இது 2 எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுக்கு ஈக்குவல், இது ஈக்குவல், இதுக்கு ஈக்குவல். ஓகேவா? இது 3 ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும். நான் ஏதாவது 2 எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்ட் ஒன்று எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? இப்போ அது எப்படி வரும் அப்படின்னா x by 2 minus 1 is equal to y by 6 plus 1. ஓகேவா? இதான் நான் எடுத்துக்கிட்ட வேல்யூஸ். இப்போ வேரியபிளாக ஒன் சைடு, நம்பர்ஸ்லாம் ஒன் சைடு கொண்டு போகிறோம். அப்போ x by 2 plus y by 6 இங்கே வரப்போ minus y by 6 is equal to 1. -1 ஈக்குவலுக்கு அந்த சைடு போகிறப்போ +1 மாறும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் இப்போ 2 6 கன்சிடர் பண்ணுறப்ப அந்த மெயினை நம்ம ஒர்க் அவுட் பண்ண மாதிரி பண்ண முடியாது. பிகாஸ் 2க்கு 6க்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து காமன் எலமெண்ட் 2 இருக்கும். ஸோ 2க்கு 6க்கு எல்சிஎம்மே கண்டுபிடிச்சிருங்க. 2க்கு 6க்கு எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 2 1 2 is 2 3 2s are 6. ஓகேவா? ஸோ த எல்சிஎம் ஆஃப் 6 வந்து the LCM of 2, 6 வந்து 2 into 3 is come to 6. ஓகேவா? இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிடணும். இதெல்லாம் ஸ்மால் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இது ரெண்டுக்கு எல்சிஎம் பார்த்தோம்னா 6 தான் வருது. ஸோ எக்ஸ் பை 2 இருக்குது, இங்கே ஒய் பை 6 இருக்குது. ஸோ இதை மட்டும் எதாவது மல்டிப்ளை பண்ணால் போதும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 3x minus y by என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெண்டுக்குமே காமன் டினாமினேட்டர் 6 கிடச்சிரும். இஸ் ஈக்குவல் டு 1 plus 1 is come to 2. இங்கே டிவைடில் இருக்க 6 ஈக்குவலுக்கு அந்த சைட் போகிறப்போ மல்டிப்ளை ஆகும். ஸோ நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா 12 கிடச்சிரும். ஸோ நமக்கு இப்போ ஒரு நியூ ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. அது என்ன அப்படின்னா 3x minus y is equal to 12. ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த உங்கள் புக்கில் வந்து இந்த ஃபஸ்ட்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணிக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செகண்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் மேக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ y by 6 plus 1 z by 7 plus 2 எதை எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ அதை தான் எடுத்துக்க போகிறீங்க. இப்போ நான் என்ன எடுத்துக்கேன்னா y by 6 plus 1 is equal to z by 7 plus 2. as usual நான் வேரியபிள்ஸ்லாம் ஒன் சைட், நம்பர்ஸ்லாம் ஒன் சைட் கொண்டு போகிறோம். அப்போ y by 6 minus z by 7 is equal to 2 plus 1 நீ அங்கே போகிறப்போ -1 மாறும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கிடைக்கும்னா y by 6 minus z by 7 is equal to 1 கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 6 இங்கே 7 இருக்குது. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 6 7 டிஃப்ரெண்ட் நம்பர். ஸோ இதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து காமன் எலமெண்ட்டே இருக்காது. ஸோ 7y minus 6z divided by 6 7s are 42 is equal to 1. ஸோ 7y minus 6z is equal to 42. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க அடுத்த நியூ ஈக்குவேஷன். இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறோம். திஸ் ஈக்குவேஷன் 2. இப்போ நமக்கு கிடச்சிருக்க ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷன் ஆர்டர் எழுதிக்கிறோம். அப்போ தான் நம்ம ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ நமக்கு கிடச்சிருக்க ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 2y plus 3z is equal to
78, this is equation 1. Second equation பார்த்தீங்கன்னா 3x minus y is equal to 12, this is equation 2. And third equation 7y minus 6z is equal to 42. இதில் வந்து equation 1 3 எடுத்துக்கிறேன் பிகாஸ் இது ரெண்டு y z அப்படின்ற வேரியபிளோடு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். 2y plus 3z is equal to 78. தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 7y minus 6z is equal to 42. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து 2 7 வந்து ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். ஒய்யோட கோஃபிஷியன் பார்த்தீங்கன்னா பட் இஜெட்டோட கோஃபிஷியன் பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ இந்த ஹோல் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இசட் கேன்சல் ஆயிரும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 into 4y plus 2 3 6z is equal to 78 அப்படின்ற நம்பரை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 72 மல்டிப்ளை பண்ணால் 156 கிடைக்கும். தேர்ட் ஈக்குவேஷன் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். 7y minus 6z is equal to 42. இங்கே ப்ளஸ் 6z மைனஸ் 6z இருக்கிறதுனால இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணாவே போதும். இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே என்ன கிடைக்கும்னா 11y கிடைக்கும். 4y plus 7y 11y is equal to 156ஐயும் 42 ஆட் பண்ணுறப்ப 6 plus 2 8, 5 plus 4 9 1. ஓகேவா? இப்போ 11y is equal to 198ன்னு கிடச்சிருக்கு. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். 11y is equal to 198 அப்படின்றப்ப y is equal to 198 divided by 11 ஒரு கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்குறோம். 111 is 7, 111 is 11. 19 தான் ஃபஸ்ட் எடுத்திருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து உனக்கு 8 கிடைக்கும். 8 வந்து இதோட ஜாயிண்ட் ஆகிறப்ப 8 8 வரும். 8 8ன்றப்ப 8 8s are 8 8. ஸோ the value of y is equal to 88. இப்போ நான் என்ன ஃபைண்ட் பண்ணிட்டேன்னா ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்து இது என்ன பண்ண போறேன்னா இதை கொண்டு வந்து இது இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எதிராக ஒன்று வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். 2y plus 3z is equal to 78 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அது ஈக்குவேஷன் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக இந்த வேர்டிங்ஸ்லாம் கொண்டு வரணும். ஓகேவா? சப்ஸ்டியூட் y is equal to 18 in equation 1. ஓகேவா? ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் கொண்டு வர 18ன்ற வேல்யூவை ஈக்குவேஷன் 1 என்ன அப்படின்னா 2y plus 3z 2y plus 3z is equal to 78. ஓகேவா? இதில் வந்து ஒய்யோட வேல்யூ 18 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2 into 18 plus 3z is equal to 78. 2y 18 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 2 8s are 16, remaining 1 1 2 is 2 36 plus 3z is equal to 78 கிடைக்கும். ஸோ 3z is equal to 78லேருந்து ப்ளஸ் 36 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைட் போகிறப்போ மைனஸ் 36 மாறும். அப்போ 3z வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 minus 6 வந்து 2, 7 minus 3 வந்து 4, 42ன்னு கிடைக்கும். இப்போ இதை இன்னும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து z is equal to 42 மல்டிப்ளைல இருக்க 3 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு இருப்ப டிவைடில் மாறும். அப்போ 1 3 is 3 1 3 is 3 4 3s are 12. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிதுன்னா இசட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ the value of z is equal to 14. இதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணு 3x minus y is equal to 12. ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் z is equal to 14 in equation 2. equation 2 என்னது 3x minus y. ஓகேவா? 3x minus y is equal to 12. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல z பதிலாக சாரி இங்கே y தானமா இருக்குது. ஸோ ஒய்யோட வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகே z சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y is equal to 18. அப்போ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே 3x minus 18 is equal to 12. ஸோ 3x is equal to minus 18 ஈக்குவலுக்கு அந்த சைட் போகிறப்போ ப்ளஸ்ஸாக வரும். ஸோ ப்ளஸ் 18. அப்போ 3x is equal to 12 plus 18ன்றப்ப 13 கிடைக்கும். ஸோ வேல்யூ ஆஃப் x is equal to 30. மல்டிப்ளை 3 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வரப்போ 3 டிவைட் மாறும். அப்போ 1 3 is 3 1 3 is 3 0. So the value of x is equal to 10. Therefore x is equal to 10, y is equal to 18, z is equal to 14. This is our required answer. Thank you.